குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 24 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெட்லைன்ஸில் வீடுகளில் சமையல் தேவைக்கு திரவமாக்கப்பட்ட பெட்ரோல் எரிவாயு, அதாவது எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் பயன்படுத்துவதற்கு பதிலாக குழாய் வழி இயற்கை எரிவாயு பயன்படுத்தப்பட்டுக்கு விரைந்து மாறும் விரிவாக்க நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றால் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்து ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, எல்பிஜி சிலிண்டருக்கு பதிலாக பைப்டு நேச்சுரல் கேஸ் வந்து செட்டப் வந்து யூஸ் பண்ணுங்கள், எல்லா மாவட்டங்கள் எல்லா வீடுகள்லேயும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது இல்லையா? இந்த இஸ்ரேல் ஈரான் வார்னால அங்கே இருக்கிற ஆயில் கம்பெனிஸ்லாம் அவங்க இது பண்ணதால் நமக்கு அந்த கச்சா எண்ணெய் அந்த இது வந்து இதுவாச்சு, க்ரூட் ஆயில் அந்த இதெல்லாம் இதுவாச்சு இல்லையா? ஸோ எல்பிஜியோடைய தேவை வந்து அதிகரிச்சது. அதனால் நம்ம கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. நீங்கள் வந்து 45 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து புக் பண்ண முடியும் அடுத்த சிலிண்டர் அப்படின்லாம் இது நிறைய கண்டிஷன் போனால் நிறைய வீட்டில் தட்டுப்பாடு வந்துச்சு. ஸோ இதுக்கு மாத்திரம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா பைப்டு நேச்சுரல் கேஸ் சர்வீசஸ் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் இருக்குது, பட் இன்னும் அதை வந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளால் இன்னொரு தட்டுப்பாடை வந்து சமாளிக்க முடியுமான்னு தெரியல. சரியா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் இந்த பைப்டு நேச்சுரல் கேஸை வந்து விரிவுபடுத்தி அதை வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதாவது கண்டிப்பான்னு இல்லை, லைக் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம் பாசிபிள் இருந்தால் அப்படின்ற ஒரு இடத்துல அதை வந்து பண்ணுங்க அப்படின்றத மாவட்டங்கள், அதாவது மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்து ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது இதை வந்து எந்த துறைக்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளிடம் இதை வந்து ஒப்படைக்க போகிறாங்க. சரியா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு ஒரு சென்சஸ் மாதிரி ஒன்று எடுத்து யார் யார் வீட்டுக்கெலாம் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னன்றதை அவங்க வந்து கூட ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? ஸோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வீடுகளில் எல்பிஜி, பிஎன்ஜி ஆகிய 2 இணைப்புகளும் இருக்கக்கூடாது. சமையல் தேவைக்கு பிஎன்ஜியை நிலத்தடியில் குழாய் வழியாக விநியோகிக்கும் வசதியுள்ள பகுதிகளில் அந்த மாதிரி செட்டப் விநியோகம் வசதியுள்ள பாசிபிளாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே நோட்டீஸ் அளிக்கப்பட்ட பிறகும் பிஎன்ஜி இணைப்புக்கு விண்ணப்பிக்காத வீடுகளுக்கு எல்பிஜி விநியோகம் நிறுத்தப்படும். ஸோ அந்த மாதிரி வசதி இருந்துட்டு நீங்கள் எல்பிஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்பிஜியை கட் பண்ணுறவங்க. சரியா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றத நம்மளுடைய மாநில அரசு தமிழ்நாடு அரசு தான் இது என்னென்னு பார்த்து நமக்கு அறிவிப்பு விடணும். சரியா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறுப்பு அதிகாரிகளை வந்து நியமிங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி, இதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து சீனாவுக்கு இன்றைக்கி பயணம் மேற்கொள்கிறாரு. ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சீனாவோட நம்ம கொஞ்சம் இதுவாக போயிட்டுருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய ஒரு மாநிலத்தையே அவங்களுடைய மாநிலம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதாவது நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்தை வந்து சீனா வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க அதை அவங்களுடைய மேப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தெற்கு திபெத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து அவங்க கூட இந்த பார்டரை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை? ஸோ நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் நம்ம வந்து இந்திய வரைபடத்தில் நமக்கு இருக்குது, பட் சீனா வந்து அவங்களது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதனால் இந்த ஒரு பேச்சுவார்த்தை இதெல்லாம் இந்த இஷ்யூலாம் பேசுறதுக்கு அஜித் தோவல் வந்து போகிறாரு. அதே மாதிரி சீன அதிபர் வந்து நம்மளுடைய பிரிக்ஸ் மாநாடு நெக்ஸ்ட் மந்த் நடக்குது, 13, 14 நடக்குது. ஸோ அதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆயத்தமாக இவர் போயிட்டு வர்றாரு. ஓகே. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு என்னென்னா, கிருஷ்ணகிரி அருகே தமிழகத்தின் 2வது யூத கல்வெட்டு கண்டுபிடிப்பு. ஓகே. அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யூதர்கள் நமக்கு தெரியும், நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. யூதர்கள் வந்து கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழகத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. தமிழகம், கேரளா, அந்த தென்னிந்தியாவில் வந்து ஒரு ஊடுருவல் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுடைய அவங்களை பற்றி ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கே அந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த ஆனந்தூரில் தமிழகத்தின் 2வது யூத கல்வெட்டு வரலாற்றாளர்கள் கண்டெடுத்தனர். ஸோ அப்போ முதல் கல்வெட்டு எங்கே இருக்குது அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய பட்டணத்தை அடுத்த வாலாந்தரவை என்ற ஊரில் மட்டுமே யூதர்கள் குறித்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே.
ஓகே. ஸோ இது வந்து 13ஆம் நூற்றைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆனந்தூர் உள்ள தான்தோன்றீஸ்வரர் கோயிலை சுற்றியுள்ள புதர்களை அகற்றியபோது இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க செகண்ட் கல்வெட்டு. ஸோ இதை வந்து இப்போ எதுவும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கல்வெட்டு வந்து வணிக குழு கல்வெட்டு. அதாவது வணிகம் பற்றிய குறிப்புகள் இதில் இருக்காம். ஓகே. தமிழகத்தில் வணிக குழுவாக செயல்பட்டு வந்த யூதர்களுடைய அவங்க வந்து வணிக குழுவாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்றத இந்த கல்வெட்டு வந்து சுட்டி காட்டுறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஒருவராக யூதர்கள் குறிப்பிடுவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஸோ 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி பல கட்டடங்களாக சிலுவை போர் நடைபெற்ற போது யூதர்கள் வந்து தங்கள் நிலங்களை இழந்து வெளியேற்றப்படும். அப்போ அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய வணிகம் பற்றிய அந்த வணிகர்கள் ஐ மீன் ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருந்திருப்பாங்க, ஒரு வணிகம் பண்ணுறவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மண்டபத்தை எழுப்பதியாக கூறலாம். அந்த கோயிலில் ஒரு மண்டபமாக கட்டி அவங்க வணிகம் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே. ஸோ ஓகே. ஜஸ்ட் என்னன்றதை பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்தோன்னா நீங்கள் நிறைய நியூஸஸ் இருந்துச்சு, அதனால் ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சட்டப்பேரவைகள் கூடுது. என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த எழுதுபொருள் அந்த எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி உயர்கல்வித்துறை மீதான ஒரு விவாதங்கள். ஸோ பார்க்கலாம் நமக்கு நாளைக்கு நியூஸில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிக்ஸோடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டம். ஓகே. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடைய கூட்டம் பிரிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து விசாகப்பட்டினத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு. சரியா? ஸோ அதை இங்கே ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்தோன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய பிரதமர் வந்து இந்த விண்வெளித்துறை, அதாவது விண்வெளித்துறையில் ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய விண்வெளி தினம். ஓகே. அது வந்து நேற்று கொண்டாடப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 23 கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ இதில் நமக்கு தெரியும் நம்ம சந்திராயன் 3 மூலிமா நம்ம அந்த தென்துருவத்தில் அந்த 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 ரோவரை வந்து இறக்கி சாதனை படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினைவு கூறும் விதமாக நம்ம இந்த விண்வெளி தினத்தை கொண்டாடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட்டு செக்டார்ஸ் வந்து உள்ளே வருது விண்வெளித்துறையில் இஸ்ரோவை தாண்டி. ஸோ இன்ஸ்பேஸ் இருக்குது. ஸ்கை ரூட் ரீசெண்டாக வந்து விக்ரம் அப்படின்ற ஒரு இது லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து விண்வெளித்துறையில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியாக ஏற்படுத்த போகுது அப்படின்றத இங்கே அவங்களுடைய ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தனியார் துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை, ஐ மீன் தனியார் உள்ளே வரதுனால நம்ம வந்து மிகப்பெரிய சாதனையை வந்து இந்த துறையில் படிக்கணும் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. நம்மளாம் நாளைக்கு செய்தியாளர்கள் சந்திக்கலாம். தேங்க்யூ.